ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, 50க்கும் மேற்பட்ட பெண்களோட அஜால் குஜாலா இருந்துட்டு அதை வீடியோவாகவும் எடுத்து வச்சு மிரட்டுறதா கைது செய்யப்பட்டிருக்கிற சின்ன சேலம் போயர் தெருவைச் சேர்ந்த டுபாக்கூர் சாமியார் முத்தையா இவர் தான். முத்தையா சிக்க காரணமாக அமைஞ்சது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வாசுதேவனூர் காட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் கொடுத்த புகார் தான். டிரைவரான ஆனந்துக்கு திருமணமாகி மனைவி 2 பிள்ளைகளும் இருக்காங்க. இவரோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஐயனார் கோயிலுக்கு முத்தையா அடிக்கடி வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பில்லி சூனியம் எடுக்கிறேன், வசியம் செய்கிறேன்னு சித்து வேலைகளையும் செஞ்சதாக கூறப்படுது. இப்படி கோயிலுக்கு வந்துட்டு போன முத்தையாவுக்கும் ஆனந்துக்கும் பழக்கம் ஏற்பட்டு நண்பர்களாக மாறியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஆனந்துக்கு ஏதோ அவசர பண தேவை இருந்ததால் தன்னோட 50 சென்ட் நிலத்தை முத்தையா கிட்ட அடமானம் வச்சு 4 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. இதுக்கு பிறகு பழக்கம் நெருக்கமாக ஆனந்த் வீட்டுக்குள்ளே முத்தையா அடிக்கடி போயிட்டு வந்திருக்காரு. இந்த சுதந்திரம் எல்லை மீற முத்தையாவுக்கும் ஆனந்தோட மனைவிக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. இது ஆனந்துக்கு தெரிய வர இதுக்கு மேலேயும் முத்தையாவோட பழக்கத்தை வச்சுருந்தா குடும்பத்துக்கு நல்லதில்லைன்னு நினச்சி அவர்கிட்ட வாங்கின 4 லட்சம் ரூபாயை வட்டியோட திருப்பி கொடுக்க ஏற்பாடு செஞ்சுட்டு தன்னோட நிலத்தை திருப்பி கேட்டிருக்காரு. அப்போ தான் முத்தையா தன்னோட சுயரூபத்தை காட்டியிருக்காரு. உன்னோட நிலத்தை திருப்பி கேட்டா உன் மனைவியோட நான் ஒன்றா இருந்த புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பரப்பிடுவேன்னு மிரட்டியிருக்காரு. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆனந்த் நேராக சின்ன சேலம் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காரு. இதையடுத்து வழக்கு பதிவு செஞ்ச போலீஸார் முத்தையாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து விசாரித்தப்போ தான் அவர் போலி சாமியார்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தன்னை சாமியார்னு சொல்லி பலரையும் நம்ப வச்சதோட விசேஷ பூஜை செய்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பெண்களையும் நம்ப வச்சு அவங்களோட உல்லாசமாக இருந்திருக்காரு. அவரோட செல்ஃபோன்கள், லேப்டாப்பை சோதனையிட்டப்போ பெண்களோட அஜால் குஜாலா இருந்த 50க்கும் மேற்பட்ட வீடியோக்களும் இருந்திருக்கு. இதையடுத்து அந்த ஆபாச போலி சாமியார் முத்தையாவை கைது செஞ்ச போலீஸார் அவரை கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க.